ஜெனரல் முனீர் இல்லை, ஹஃபீஸ் முனீர். போன வாரம் அவர் பேசிய பேச்சுக்கள் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். இந்துக்களும் முஸ்லிம்களும் என்றும் ஒன்றாக இருக்க முடியாது, அவர்கள் வேறு நாம் வேறு, அவர்கள் கலாச்சாரம் வேறு நம் கலாச்சாரம் வேறு, அது வேறு இது வேறு இது அது வேறு. சரி, எல்லாம் வேறு இல்லை, என் நாட்டிலேருந்து வர தண்ணி கூட வேறு தானே, வானான்னு சொல்லினேன். எதுக்கு நீங்கள்லாம் மெடல் குத்திட்டு இருக்கீங்க? அப்பாவி குழந்தைங்களையும் பெண்களையும் வயதானவர்களையும் கொல்றதுக்கு மெடல் குத்திட்டு இருக்கியா? உனக்கு ஒரு ஆர்மி, நீ ஒரு ஜென்ரலா? வெக்கமா இல்லை பாகிஸ்தானுக்கு? ஒரு சண்டையாக ஜெயிச்சிருக்கானுங்களா வாழ்நாளில்? ஒரு சண்டை ஜெயிச்சதில்லை. அவனோட சொந்த மக்களை கொன்ன வரலாறு இருக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டில் இருக்கிற மக்களை எல்லாரையும் கொன்னேன். அவனுங்களே உன்னை துரத்தி அடிச்சிட்டானுங்க. மிச்சம் மீதி ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிட்ருக்க, டெய்லி படுகொலை செஞ்சிட்ருக்க. எந்த பிரதமரையாவது 5 வருஷம் ஆள விட்டுருக்கியா? அதுவும் இல்லை. உங்களுக்கெல்லாம் எதுக்குடா மெடலு? எதுக்கு மெடலு? எதுக்கு நீ எல்லாம் ஜென்ரலு? உன்னோட தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், நிஜமாகவே நீ இராணுவ பயிற்சி எடுத்திருந்தால், நீ ஒரு இராணுவ தளபதியாக இருந்திருந்தால், உன் கீழ் வேலை செய்பவர்கள் போர் வீரர்களாக இருந்திருந்தால் காட்ட வேண்டியது தானே இந்திய இராணுவத்தின் மீது முன்னாடி. அப்பாவில போய் ஏன் கொல்ற? முடிஞ்சா அங்கே இறந்து போன ஒரு லெஃப்டினன்ட், வீரமரணம் அடைந்த லெஃப்டினன்ட், நேவி லெஃப்டினன்ட் நெஹர்வால், அவரோட மனைவியோட வீடியோ எடுத்து பாருங்க. அவங்க அந்த இந்தியாவோட கொடி போத்திய அந்த செவப்பெட்டிக்கு அவங்க அழுதுட்டு, அப்போ கூட அவங்க வாயிலேருந்து முழங்குற ஒரே வார்த்தை ஜெய்ஹிந்துன்னு தான். உன் பாகிஸ்தானில் காரணம் இருந்தால் வாயை வைத்து அடிச்சுட்டு அழுவீங்கடா நீங்கள்லாம். பாகிஸ்தான் இஸ் டோன்ட் டிசர்வ் டு பி அ கண்ட்ரி. இட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி டிப்ளீட்டட் ஆஃப் ஆல் இட்ஸ் ரிசோர்சஸ். அவங்களுக்கு இருக்கும் எல்லா வளங்களையும் சுரண்டி எடுக்க வேண்டும், மக்கள் வளம் உட்பட. இரத்த ஆறு பாகிஸ்தானில் ஓடினால் மட்டும்தான், மரண பயம் என்பது என்னவென்று பாகிஸ்தானுக்கு காட்டினால் மட்டும்தான் பாகிஸ்தான் அடங்குவார்கள்.